இந்த 9வது நாள் நாம் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகான ஒரு பகுதியை இந்த காலை வேளையிலே கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய அடையாளங்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நமக்கு மாற்றி அமைக்கின்ற தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த நாளின் மைய கருத்தாக நாம் புரிந்து கொள்கின்றோம். குறிப்பாக இன்னைக்கு வாசித்த பகுதியிலே யாக்கோபுடைய வாழ்விலே ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வருகிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறோம். குறிப்பாக அந்த ஒரு இரவை நாம் யோசித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. The night changed everything. அதாவது யாக்கோபு தனித்து விடப்பட்ட அந்த இரவு அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷனையும் கொண்டு வருகிறதாக நாம் புரிந்து கொள்கின்றோம். இன்னைக்கு வாசித்த இந்த திருமறை பகுதியில் யாக்கோபுடைய அந்த டிரான்ஸ்பர்மேஷன் எவ்வளவு அழகாக தேவன் கொண்டு வருகிறார், அமைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. யாக்கோபு என்கின்ற பெயருக்கு அர்த்தம் நமக்கு நல்லாவே தெரியும். யாக்கோபு என்றாலே ஏமாற்றுகிறவன் எத்தன் என்று நாம் அறிவோம். ஆனால் இந்த இடத்திலே அவருக்கு ஒரு புதிய பெயர் கொடுக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அந்த பெயர் வழியாக யாக்கோபுடைய முழு வாழ்க்கையும் மாற்றி அமைக்கப்படுகிறது என்பதுதான் இதுல இருக்க ரொம்ப ஆழ்ந்த ஒரு சத்தியமாக இருக்கிறது. யாக்கோபு பொறுத்த மட்டும் அவருடைய வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும். ஆபிரகாம், ஈசாக்குக்கு அப்புறம் வரக்கூடிய நம்முடைய அந்த குல மூதுவர்களில் 3ஆம் இடத்தை பிடிக்கக்கூடியவர் யாக்கோபு. தன்னுடைய சகோதரன் ஏசாவை ஏமாற்றியவர். அது மட்டுமல்ல, வெளிப்புறத்தில் பார்க்கும்போது அவர் எல்லா ஆசீர்வாதங்களும் தனக்குரியதாக மாற்றி அமைத்துக் கொண்டார். தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தையும் தனக்கான ஆசீர்வாதத்தையும் எல்லாவற்றையும் தனக்கென்று வைத்துக் கொண்டார் என்று வெளிப்புறமாக நமக்கு தெரிகிறது. ஆனால் உள்ளான ஒரு வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் ஒரு அமைதியற்ற வாழ்க்கையாகவும் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையாக, தன் சகோதரனுக்கு தன் ஜீவனை தப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கையாக, அதே போல அவர் போய் தஞ்சம் புகுன்ற இடத்துல கூட ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை யாக்கோபுக்கு இல்லை. என்னதான் அவர் ஏமாற்றி மற்றவருடைய ஆசீர்வாதங்களே அவர் தனக்காக சுதந்திரத்துக் கொண்டாலும் அதனுடைய மேன்மை அவருக்கு நன்மையானதாக இருக்கிறது என்று கேட்டால் இந்த காலை வேளையிலே அவருக்கு அப்படி இல்லை. அதுதான் உண்மை. இப்படி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் அவருக்கு ஒரு நிறைவான வாழ்வை கொடுக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது நாம் வாசித்த பகுதியில என்ன நிகழ்வு நடக்க இருக்கிறது என்றால், மறுநாள் யாக்கோபு தான் ஏமாற்றி வந்த தன் சகோதரனை மீண்டும் சந்திக்க இருக்கிறார். ஏசாவை மீண்டும் சந்திக்க இருக்கிறார். அதுக்கு முன்பான இரவு அவர் தனித்து விடப்படுகின்ற ஒரு சூழலில் அவர் இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். ஏசாவை பார்க்கிறது ஒரு சாதாரண காரியம் அல்ல. பல ஆண்டுகளுக்கு முன்பாக தன் சகோதரனை ஏமாற்றி ஓடி வந்த ஒரு சகோதரன் மீண்டும் அந்த ஏமாற்றிய சகோதரனை சந்திக்கும் போது அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவருடைய கோபம் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு கலக்கத்தோடு திரும்பி போய் கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறதாக நாம் புரிந்து கொள்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வர இயலும். நாம் சந்தித்திருப்போம், இல்லை இனி வரும் காலங்களில் நாம் சந்திக்க கூட அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தனித்து விடப்படக்கூடிய சூழ்நிலைகள், தனித்து விடப்படக்கூடிய நாட்கள். God meets us in our loneliest moment. அதுதான் நான் சொல்ல வந்த முதல் குறிப்பாக இருக்கிறது. நாம் தனித்து விடப்படுகின்ற, நாம் தனிமையில் இருக்கக்கூடிய நாட்களில் தேவன் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்குள்ளாக நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடிவாலும் அவனோட போராடினார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப இங்க நமக்கு அந்த வார்த்தை அழகாக கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபு அங்கே தனித்து விடப்பட்டிருக்கிறார். பல நேரங்களில் நம்ம சுற்றி நிறைய பேர் இருக்கலாம். இப்ப கூட யாக்கோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவருடைய 2 மனைவிகள், 2 மறுமணியாட்டிகள், வேலையாட்கள், பிள்ளைகள், உறவுகள் என்று ஒரு அதாவது 2 பரிவாரங்கள் என்று நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு திரளான கூட்டத்தோடு திரும்பி வந்திருக்கிறார். ஆனால் அத்தனை திரளான ஜனங்கள் தன்னோடு இருந்தும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் தனித்து விடப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. சில நேரத்துல இந்த லோன்லினஸ் அப்படின்னா யாருமே இல்லாத வாழ்க்கை நினைக்கிறோம். அப்படி கிடையாது. உண்மையான லோன்லினஸ் அப்படின்னா நம்ம சுற்றிலும் எல்லாரும் இருப்பாங்க, ஆனா நமக்காக யாருமே இல்லைன்னு ஒரு சூழ்நிலை. அதுதான்
உண்மையான லோன்லினஸ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இங்க யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். எல்லோரும் அவரோடு இருக்கிறாங்க, ஆனா அவர் தனியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையிலும் நாமும் இருக்க ஒரு ஒரு சூழ்நிலைகள் வர இருக்கும். இப்படிப்பட்ட இந்த சாலிட்யூட் அப்படின்றது தான் நம்ம யார் என்பதை நமக்கு புரிய வைக்கக்கூடிய நாட்களாக அமையும். குறிப்பாக அவருக்கு பின்பாக அவருடைய குடும்பம் இருக்கிறது, அவருக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது, அவருக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கிறது. The family behind him, the danger before him, and the fear within him. இதுதான் யாக்கோபுடைய சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு வல்னரபிளான ஒரு மூமெண்ட்ல கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய யாக்கோபை தான் தேவன் சந்திக்கிறார் என்பது ரொம்ப அழகான ஒரு சூழ்நிலை. நாமும் பல நிலைகளில் இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலைகளில் தேவன் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துகின்ற, நம்மை ஆற்றல் படுத்துகின்ற இறைவனாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இரண்டாவது, அந்த ஒரு போராட்டம் அங்க இருக்கக்கூடிய தேவ மனிதருக்கும் யாக்கோபுக்கும் இடையான அந்த ரெஸ்லிங் ரொம்ப அழகான ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம். அந்த மனிதனோடு யாக்கோபு போராடுகிறார். இது எப்படிப்பட்ட போராட்டம் என்றால் ஆசீர்வாதத்துக்கான போராட்டம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவருக்கு எல்லா ஆசீர்வாதமும் அவர் வாங்கிட்டார். சகோதரன் கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம், தனக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாங்கிட்டார். ஆனாலும் இங்கே அவர் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் ரொம்ப அழகானது. நீர் என்னை ஆசீர்வதிக்க விடாமல் நான் உண்மை விடமாட்டேன் அப்படின்றதுதான் ரொம்ப அழக ஒரு வார்த்தை. 26ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். இவருக்கு இல்லாத ஆசீர்வாதமா, ஆனாலும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதமான நிரந்தரமான ஆசீர்வாதம் இல்லை என்பதை யாக்கோபு இந்த இடத்துல புரிந்து கொள்ளுகின்றார். தன் சகோதரனை ஏமாற்றி, தன் தந்தையை ஏமாற்றி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், தன் மாமா, அதாவது தன் மனைவியுடைய தகப்பன தன் மாமா இடத்துல பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், இந்த ஆடு மாடுகளுடைய திரட்சி, இந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் ஆண்டவர் அளிக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் உண்மையான ஆசீர்வாதம், the true blessing என்பதை யாக்கோபு புரிந்து கொண்டு இந்த ஆசீர்வாதம் தான் தனக்கு தேவை என்பதை இந்த போராட்டத்தின் வழியாக அவர் நிரூபிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு கூட நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் என்னைக்குமே நமக்கு நிலையானதாக நிரந்தரமானதாக இருப்பது இல்லவே இல்லை. நாம் தேவனிடத்தில் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதம் தான் நிலையான உறுதியான ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதே போல யாக்கோபுடைய போராட்டத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். God does not reject the struggle. அவர் அந்த ஸ்ட்ரகிளுக்கான பதிலை யாக்கோபுக்கு ஆண்டவர் தருகிறதாக, அதனுடைய பலனை தருகிறதாக நாம் இங்கே புரிந்து கொள்கின்றோம். அடுத்தது இங்கே ஒரு கேள்வியை அவர் எழுப்புகின்றார். 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அந்த புருஷர் யாக்கோபை நோக்கி இப்படியாக ஒரு கேள்வி எடுக்கிறார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். கடவுளுக்கு கண்டிப்பா யாக்கோபுடைய பேர் யாக்கோபுன்னு தெரிந்திருக்கும். ஆனாலும் யாக்கோபிடத்தில் இந்த கேள்வியை ஏன் எழுப்பினார் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு கூட இந்த லெந்து நாட்களிலே 9வது நாளில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த காலைவெளியிலே ஆண்டவர் நம்மை பார்த்து அதே கேள்விதான் எழுப்புறார். உன் பேர் என்ன? நம்ம ஒண்ணு சொல்ல, என்னுடைய பேர் இது அப்படின்ட்டு. அது இல்ல, உங்கள் பேர் அப்படின்னா நீங்கள் யார் என்பதுதான் அதோடைய அர்த்தமாக இருக்கிறது. உங்கள் பேர் ஒரு அடையாளம் தான். ஆனா அந்த பேருக்குள்ளாக இருக்கிற மனிதன் யார்? யாக்கோபுன்றது ஒரு அடையாளம். ஆனால் யாக்கோபுக்குள்ளாக இருக்கிற மனிதன் ஏமாற்றுகிறவனாக, எத்தனாக, சகோதரனை ஏமாற்றினவனாக, தந்தையை ஏமாற்றினவனாக, இப்படி உறவுகளை ஏமாற்றியவனாக ஒரு ஏமாற்றுகின்ற ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான் யாக்கோபு என்பது அவருடைய பேரின் அடையாளமாக இருக்கிறது. இன்னைக்கு கூட Lent is a time to self evaluate and self reflection அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. சுயத்தை பரிசோதிக்க, சுயத்தை பிரதிபலிக்கக்கூடிய நாட்களாக லெந்து நாட்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு என் பேர் என்ன அப்படின்னு கேட்டா என் பேரை சொல்லிடுவோம். ஆனா அந்த பேருக்குள்ளாக இருக்கிற மனிதன் யார், அவனுடைய செயல்பாடு என்ன, அவனுடைய குணாதிசயம் என்ன, அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் செயல்பாடுகள் எப்படி, அவனுடைய சிந்தனைகள் எப்படி, அவனுடைய பேச்சு எப்படி என்கின்ற அந்த கேள்வியை எழுப்பி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு இங்க கேட்கிறார். அவர் அழகா சொல்றார், என்னுடைய பேர் யாக்கோபு அப்படின்றது. அப்படின்னா அவர் ஒத்துக்கிறார், நான் ஏமாத்துகிறவன், நான் எத்தன் அப்படின்றத அவர் அந்த கன்ஃபஸ் பண்ணுகிறார். பல நேரங்கள்ல நாம் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது அந்த கன்ஃபஸ் பண்ணக்கூடிய அந்த இருதயம் தான்.
ஆண்டவரிடத்துல மறைத்துக் கொள்ளாமல், ஆண்டவரே இதுதான் நான், இதுதான் என் பேர், இதுதான் என்னுடைய பேரின் அர்த்தம், இதுதான் என் வாழ்க்கையின் முகாந்திரம் அப்படின்னு சொல்லி நம்மை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்கிறார். யாக்கோபு எதுவுமே மறைத்துக் கொள்ளாமல் நான் யாக்கோபு என்று அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி அவர் யார் என்பதை ஆண்டவருக்கு அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, ஐ எம் தி டிசீவர், ஐ எம் தி டிசீவர் அப்படின்னா நான் ஏமாற்றுகிறவனாக, நான் போராடுகிறவனாக, உடைந்து போனவனாக உமக்கு முன்பாக நிற்கிறேன் என்பதுதான் அந்த பெயருடைய விளக்கமாக இங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னைக்கு கூட இந்த காலவேளையிலே ஆண்டவரிடத்தில் நம்மை உண்மையாக அறிக்கை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நான்காவதாக ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கிறதாக 28ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். பொதுவாகவே யாக்கோபு என்கின்ற பேருக்கு அர்த்தம் நமக்கு தெரியும். ஆனால் இஸ்ரவேலுக்கான பெயருக்கான அர்த்தத்தை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுக்கிறார். நீ தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய். மனிதரோடு போராட்டம், அது மட்டுமல்ல ஆண்டவரோடு ஒரு போராட்டம் போராடி அதில் அவர் மேற்கொண்டதாக அவருக்கு ஒரு புதிய பெயர் இங்கே கொடுக்கப்படுகிறதாக நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த ஐடென்டிட்டி சேஞ்ச் என்பது என்னவென்றால், அவருடைய பெயர் மாற்றத்தை இங்கே ஆண்டவர் வலியுறுத்தல, அவருடைய பெயர் மாற்றத்தை அடையாளப்படுத்தல, அவருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. இதுவரையிலே மற்றவரை ஏமாற்றியவராக எத்தனாக இருந்தவரை இனிமேல் அவர் எத்தனாக இல்லை, அவர் ஒரு போராடி வெற்றி கண்ட ஒரு வெற்றியாளராக, மேன் ஆஃப் விக்டரியாக ஆண்டவர் இங்கே பதிவு செய்கின்றார். அப்போ இதுவரை அவருடைய வாழ்வு எப்படி இருந்ததோ தெரியாது. ஆனால் இதுக்கு அப்புறம் யாக்கோபுடைய வாழ்வு வெற்றி நிறைந்த வாழ்வாக, ஆண்டவரின் நன்மைகளை பெற்றுக்கொண்ட வாழ்வாக, இஸ்ராயேல் என சொல்லப்படுகின்ற பெயரினாலே அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழப் போகிறார். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப அழகான ஒரு தருணம். நாம் உலகத்துக்குள்ளாக இருக்கும்போது நமக்கு ஒரு பெயர், ஒரு அடையாளம், ஒரு எண்ணம், ஒரு செயல்பாடு இருந்தது. நாம் என்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அடையாளப்படுத்தப்பட்டோமோ, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தப்பட்டோமோ, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக யாக்கோபாக எத்தனாக ஏமாற்றுகிறவர்களாக இருந்த நாம் என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ, அன்னைக்கு கடவுளின் மக்களாக, இஸ்ராயலாக, ஆண்டவரின் பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கின்றோம். இந்த பெயர் மாற்றம் என்பது பெயர் மாற்றம் அல்ல, a new name. It's not a new name alone, it's a new destiny. நமக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த 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 நோக்கத்தை, அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு நோக்கமாக இந்த பெயர் நமக்கு மாற்றி அமைக்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி உலகத்தின் பிள்ளைகளாக இருந்த நாம் என்றைக்கு ஆண்டவருக்குள்ளாக நாம் மாறப்பட்டோமோ, அன்னைக்கு நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, ஆண்டவரின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இதுவரையில உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய போக்கஸ், நம்முடைய பர்பஸ் இயேசுவை நோக்கியும் கிறிஸ்துவை நோக்கியும் அந்த சிலுவையை நோக்கி தான் நம்முடைய பயணம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இங்கே God redefines the life of Jacob. நம்முடைய வாழ்க்கை ரீடிஃபைன்டு வாழ்க்கையாக இருக்கிறதா? ஆண்டவரிடத்தில் ஒரு மாற்றத்தை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. யாக்கோபு ஒரு காலத்தில் பாவியாக, சின்னராக இருந்தார். ஆனால் இன்றைக்கு இந்த போராட்டத்திற்கு பிறகு, ஆண்டவருடைய அந்த என்கவுண்டருக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மீட்கப்பட்டவராக, தூய்மையாக்கப்பட்டவராக மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக துளைந்து போனவனாக, உடைந்து போனவனாக காணப்பட்ட யாக்கோபை ஆண்டவர் மீட்டு எடுக்கப்பட்டவராக, கண்டுபிடிக்கப்பட்டவராக, ஆண்டவரின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறவராக மாற்றி அமைக்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி யாக்கோபு என்பது ஒரு பழைய படைப்பாக இருந்தார். ஆனால் இஸ்ரவேல் என்பது ஒரு புது படைப்பாக மாற்றி அமைக்கிறது. இது அப்படியே நம்முடைய சிலுவையோடு நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சிலுவையும் நம்முடைய வாழ்க்கையை அதுதான் செய்யுது. எப்படி யாக்கோபுக்கு பெனியல் ஒரு மாற்றத்தின் இடமாக இருக்கிறதோ, நமக்கும் சிலுவை அப்படி ஒரு மாற்றத்தின் இடமாக இருக்கிறது. இந்த சிலுவை நமக்கு பழைய மனிதனை மரணத்தை சந்திக்க வைத்து புது மனிதனாக நம்மை மீட்டு எடுப்பதுதான் இந்த சிலுவையின் நோக்கமாக இருக்கிறது. அடுத்ததாக எப்படி பெனியலில் யாக்கோபு ஆண்டவரிடத்தில் போராடி மீட்கப்பட்டாரோ, அதே போல சிலுவையில் இயேசு நம்மை போராடி மீட்டெடுத்தார் என்பதுதான் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு உண்மையாக இருக்கிறது.
இயேசு வழியாக நம்முடைய அவமானங்கள், நம்முடைய பழைய வாழ்க்கைகள் மாற்றப்பட்டு ஒரு புதிய அடையாளம், கர்த்தரின் பிள்ளைகள் என்கின்ற தேவனின் பிள்ளைகள் என்கிற ஒரு புதிய அடையாளம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போல யாக்கோபு எந்த இடத்தில் தோற்று போய் அவமானப்பட்டு நின்றாரோ அந்த இடத்தில் ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அதே போல சிலுவை நமக்கு தோல்வியின் இடம் அல்ல, அது நம்ம ஆசீர்வாதமான இடமாக, புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக நமக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, இந்த காலை வேளையிலே யாக்கோபுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த லெந்து நாட்களில் 9வது நாள் தியானத்துக்குள்ளாக இருக்கின்ற நாம், யாக்கோபை போன்று இருக்கின்ற நாம் இஸ்ரேலாக மாறி இருக்கிறோமா? இன்னும் யாக்கோபாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல இன்னும் அந்த போராட்டத்தை சந்திக்காமல், இன்னும் அந்த பெண்ணியலுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால், இந்த நாள் அந்த பெண்ணியலின் அனுபவத்தை, மீட்கப்படுகின்ற அனுபவத்தை, அந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அழகான ஒரு நாளாக இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, நம்முடைய கடந்த காலத்தை குறித்து கர்த்தர் எண்ணாதவராகவும் நம்முடைய எதிர்காலத்தை நோக்கி இருக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால நம்முடைய பாஸ்ட் எப்படிப்பட்ட பாஸ்டாக இருந்தாலும் ஆண்டவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்முடைய பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் தான் அவருக்கு கவலையாக, அவருடைய எண்ணமாக இருக்கிறது. அதனால இதுவரை நம்ம எப்படி இருந்தாலும் சரி, இனிமேல் நான் எப்படியாக இருக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இந்த நாளுடைய சிந்தனையை நாம் அப்படியே தொடருவோம். ஒரு சின்ன ஒரு கதையோடு நான் இதை நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். ஒரு சிற்பி இடத்துல ஒரு அழகான ஒரு பெரிய கல் கொடுக்கப்பட்டது. அந்த கல்லை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த கல்லை ரொம்ப பத்திரமாக ஒரு அறையின்குள்ளாக தள்ளி பல நாள் அந்த கல்லோடு அவர் வேலைகளை தொடங்கி அதை ரொம்ப சிறப்பாக அதை செதுக்க தொடங்கிட்டார். பல நாள் இரவும் பகலுமாக அந்த கல்லிடத்தில் அவர் உழைத்து கொண்டே இருந்தார். பல மாதங்கள் கழித்து அந்த கல்லிலிருந்து ரொம்ப அழகான ஒரு சிற்பத்தை இந்த சிற்பி செய்து முடித்தார். எல்லாரும் ஒரு இடத்துல கேட்ட ஒரு கேள்வி, இந்த கல்லுக்குள்ள எப்படி இவ்வளவு அழகான ஒரு சிற்பத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னு. அப்ப அந்த சிற்பி சொன்னது, இந்த சிற்பம் இந்த சிற்பமானது ஏற்கனவே அந்த கல்லுக்குள் இருந்தது. அதுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத பொருட்களை, தேவையில்லாத பகுதிகளை நான் வெறுமே நீக்கிதான் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த சிலை ரொம்ப அழகாக நமக்கு வெளியே வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். நாம் ஒரு கல்லாக இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் நம்மை அழகாக நமக்குள் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை எடுத்து போட்டு ஒரு அழகான சிற்பமாக நம்மை மாற்றி அமைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படி யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாக மாற்றினாரோ, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் அந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்குள்ளாக கொண்டு செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் முழுமையாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தொடர்ந்து நம்ம எடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.